இதை பாருங்க அண்ணாச்சி, அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் 2 பைசாக்கு குறைஞ்சு 1 பைசா வட்டிக்கும் நான் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன். நீங்க தந்து தான் ஆகணும் அப்படி சொல்லி தானே என்கிட்ட வாங்குனீங்க. மரியாதையா ஃபோனை வைங்க, பணத்தோட வீட்டுக்கு வர வழியை பாருங்க. பணத்தை வாங்கும்போது எத்தனை பைசா வட்டினாலும் தாரேன் அண்ணாச்சின்னு சொல்ல வேண்டியது, பணத்தை திரும்ப கேட்டா இது இல்லை அநியாய வட்டி இல்லானேன்னு சொல்ல வேண்டியது. எப்பா என்ன மனுஷங்களா இருக்கானோ. அம்மா, அப்பா அநியாயமா வட்டி வாங்கி தான் காசு சம்பாதிக்கிறாங்களாமா? சத்தமா பேசாத, அவர் காதுல விழுந்துற போகுது. ஏம்மா சொல்லுங்க. நான் என்னத்த சொல்ல. ஏழைகளுக்கெல்லாம் கடன் கொடுக்குறேங்கிற பேர்ல காசு கேட்டோன்னே தூக்கி கொடுப்பாரு. அவங்களும் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம இவர்கிட்ட வாங்குவாங்க. கேட்ட உடனே பணம் கொடுத்துட்டா எப்படி? அப்ப வட்டி 1க்கு 2 மடங்கால வாங்கணும். இதுதான் உங்க அப்பாவோட பாலிசி. ஆனா இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா? தப்புதான். அவர்கிட்ட போய் பேச முடியுமா நம்மளால? அம்மா, நேற்று ஃபாதர் கூட கோயிலில் சொன்னாங்க இல்லம்மா? நான் எங்கடா கவனிச்சேன், கோயிலுக்கு மட்டும்தான் வந்தேன். என் மனசெல்லாம் எங்கெங்கேயோ இருந்துச்சு. என்ன சொன்னாங்க தம்பி? நீங்க அப்பாவுக்கு மிச்சம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 8வது வசனம், அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்குகிறவரை சென்றடையும். என்னடா இப்படியெல்லாம் வசனம் இருக்குது? இப்போ நம்ம என்ன பண்றது? இது அப்பா கிட்ட சொல்லலாம்மா? அவர் இதெல்லாம் கேட்கவும் மாட்டாருடா. ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம்லம்மா? நான் சொல்றேன் அப்பா கிட்ட. இஷ்டம். அப்பா, அப்பா. என்னடா படிக்கிற வேலையை விட்டுட்டு இங்க உங்க அம்மா கூட வம்பளந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லப்பா, நீங்க சொல்லுங்க, யாருக்காக சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க? நான் 10 பிள்ளையா பெற்று வச்சிருக்கேன், நீ ஒருத்தன் தானே, உனக்கு மட்டும்தான். ஆனா உங்களுக்கு தெரியுமாப்பா, நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு இல்லையா? நம்ம பக்கத்து தெருவில் இருக்காங்கல்ல கிஷோர் அங்கிள், அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாம். என்னடா உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரே புள்ள நீ தான், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தான். நான் அந்த கிஷோருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 8வது வசனம், அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்குகிறவரை சென்றடையும். நீங்க அநியாய வட்டி வாங்குறீங்க. அந்த கிஷோர் அங்கிள் எவ்வளோ ஏழை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு, எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு. அப்போ உங்க சொத்தெல்லாம் அவருக்கு தானேப்பா ஃபியூச்சர்ல போகும். ஓஹோ, நீ அப்படி வர. ஒன்று பண்ணு, நான் இப்படியே வட்டி வாங்குறேன், நீ ஃபியூச்சர்ல கிஷோர் அங்கிள் மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணு, அப்போ சொத்தெல்லாம் உனக்கு வந்துரும்ல. இப்படியெல்லாம் கூடவா வசனம் இருக்குது? நான் அப்போ அநியாய வட்டிக்கு வாங்குற செல்வம் எல்லாம் என் பையனுக்கு சேராதா? அப்போ நான் 7 தலைமுறைகளுக்குன்னு சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் யார் ஏழைகளுக்கு உதவுறாங்களோ அவங்க கிட்டேயே போயிருமா? ஆண்டவரே, நான் அறியாமையினால செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. இதுக்கப்புறம் நான் 1 ரூபா கூட அநியாயமாக வட்டிக்கு கொடுக்கவே மாட்டேன். நான் 7 தலைமுறைக்கும் நினச்சி சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் ஒரு நிமிஷத்தில் எனக்கே இல்லை, என் பிள்ளைகளுக்கும் இல்லைங்கிற அந்த ஒரு உண்மையை நான் இன்னைக்கு இந்த நிமிஷம் என் பையன் மூலமாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.